எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. முதல் கேள்வி, புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கலாம். புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கலாம். சுழல்தல். அடுத்து இரண்டாவது கேள்வி, மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. அடுத்து மூன்றாவது கேள்வி, சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். பால்வெளி. பால்வெளி. அடுத்து, மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். சந்திரன். அதே மாதிரி இந்தியா சார்பாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய விண்கலம் என்னன்னா மங்கள்யான். அதே மாதிரி சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா விண்கலம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. அடுத்து, சூரிய குடும்பத்தின் மையம். சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். சூரியன். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். வியாழன். வளையம் உள்ள கோள். வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் செவ்வாய். இது எப்படி சொல்லுவாங்கன்னா செந்நிறம் தான், சிவப்பு கோள் அப்படிமை. அடுத்து 10வது கேள்வி, உருளும் கோள். உருளும் கோள் யுரேனஸ். யுரேனஸ். மொத்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் என்னது? நல்லா வச்சுங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஆக மொத்தம் 8 கோள்கள் உள்ளது. அதனால ஞாபகம் வச்சுக்க, உருளும் கோள் இதுல யுரேனஸ் 7வது கோள். அடுத்து, வெப்பமான கோள் வெள்ளி. என பூமிக்கு அருகில் உள்ளதால் வெப்பமான கோள் வெள்ளி. குளிர்ந்த கோள். குளிர்ந்த கோள் நெப்டியூன். என சூரியனுக்கு தொலைவில் உள்ள கோள். அடுத்து, பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு. பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. பெருவெடிப்பு. அடுத்து, இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு. ஒளியாண்டு. கோள் என்ற வார்த்தையின் பொருள். கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். சுற்றி வருபவர். அடுத்த கேள்வி, புவியின் மேற்பரப்பின் மீது ஒளி படும் பகுதியையும் ஒளி படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளி படும் பகுதியையும் ஒளி படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு ஒளிர்வு வட்டம். ஒளிர்வு வட்டம். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. சந்திராயன் 1. அடுத்து, புவியின் சாய்வு கோணம். புவியின் சாய்வு கோணம் 23.5 டிகிரி. 23.5 டிகிரி. அடுத்து, நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள். நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. அடுத்து,
சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1 சரி. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன என்பது தவறு. அடுத்து விண்மீன்களின் தொகுப்பு. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள். அடுத்து சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா. ஆண்ட்ரோமெடா. அடுத்து பிரகாசமான கோள். பிரகாசமான கோள் வெள்ளி. வெள்ளி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம். உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் புவி. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் புவி. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி பாருங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. லீப் ஆண்டு என்பது 366 நாட்கள். 366 நாட்கள். இப்போ உதாரணத்துக்கு லீப் வருடம் பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படும் போது மீதி கிடைக்காது. இப்போ 2000, 2004, 2008, 2012, 2016, 2020, 2024, அடுத்தது 2028. ஸோ இந்த மாதிரி 4ஆல் வகைப்படக்கூடியது மீதி இல்லாமல் வரக்கூடிய வருஷம்தான் லீஃப் வருடம். இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருடத்தை கொடுத்துட்டு இது லீப் வருடமா இல்லையா, இல்லை இதில் உள்ள லீப் வருடத்தை சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எந்த கேள்விக்கு தயாராக்கணும். அதனால் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொலி. 25 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.